இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க? இந்தியா முழுவதும் எல்லாரும் கொண்டாடுவாங்க. குறிப்பா பெண்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டாடுறாங்க. சரி, அவங்க என்ன வரம் வேண்டும் அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா, செல்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ம். பட் அது நமக்கு பெரிய வரம் கிடையாது. இங்க ஒரு அழகான ஸ்லோகம் ஒண்ணு சொல்லப்படுது. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷः தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷः சர்வ சித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, லக்ஷ்மியா சக ரிஷிகேஷः தேவ்யா காருண்ய ரூபயா அப்படின்னு சொல்றாங்க. பகவான் என்னைக்குமே தனியா நம்மளை காப்பாற்றுவது கிடையாது. லக்ஷ்மியா சக அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியோட சேர்ந்து என்ன பண்றாராம் பகவான் நம்மள பாதுகாக்கிறாராம். அதாங்க சொல்றாங்க. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷः தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷः சர்வ சித்தாந்தே. ரக்ஷக லக்ஷ்மி தேவி தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்காங்க. சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே. வேதாந்தமும் இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றார். சோ அப்ப லக்ஷ்மியினுடைய ஒரு பங்கு இல்லை அப்படின்னா, பகவான் பகவானாவும் இருக்க முடியாது, ஆத்மா ஆத்மாவும் இருக்க முடியாது. சோ அதனாலதான் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு இன்னொரு பேரு புருஷாகார அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. புருஷம் கரோதி இது புருஷாகாரக. ஒரு புருஷனை புருஷனாக மாற்றுவது லக்ஷ்மி தேவி தானே. பகவானுக்கு புருஷன் அப்படின்ற பெயர் எதனால வந்தது அப்படின்னா, அந்த பௌருஷம், அந்த சக்தியினாலதான். சோ லக்ஷ்மி தான் சக்தியா இருக்கு. சோ அப்ப லக்ஷ்மி புருஷாகாரத்வே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி. பகவானை பகவானுக்குண்டான குணத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தானே. பகவானுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிறவ இல்லை அப்படின்னா, பகவானுக்கு பகவான் அப்படின்ற குணமே இருக்காதா? பகவான் பகவானா இருக்க முடியாது. ஏன்னா லக்ஷ்மி யாரு அப்படின்னா, பகவானுடைய சக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றா? லக்ஷ்மி தேவி ரெண்டு காரியம் பண்ற. ஒன்று, பகவானை பகவானையும் தன்னுடைய அன்புனால மாற்றுறார். ஜீவாத்மாவை தன்னுடைய கருணையினால மாற்றுகிறார். ஜீவாத்மாவுக்கு கருணையே கொடுத்து அந்த ஜீவாத்மாவை எப்படியாவது பகவான் பக்கத்துல கொண்டு வர முயற்சி பண்றார். அதே போல பகவானுக்கு கோபம் வரும் போதெல்லாம் இந்த ஜீவாத்மாவை பற்றிய கோபம் வரும்போது என்ன பண்றா? அந்த பகவானுக்கு தன்னுடைய அன்புனால என்ன பண்றாள் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகவானை மாற்ற முயற்சி பண்றாராம். குரு பகு சனோதி இதி புருஷக. சோ அப்ப இந்த லக்ஷ்மி தேவி என்ன பண்றா அப்படின்னா, பகவான் கிட்ட நமக்காக பிரார்த்தனை பண்றான். நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், நாம் செய்யக்கூடிய நிறைய பாப்பங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது பகவானுக்கு பயங்கரமா கோபம் வருதாம். சோ அந்த கோபம் வரும்போது என்ன பண்றா அப்படின்னா, லக்ஷ்மி தேவி அவனுடைய இதயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை தூய்மைப்படுத்திட்டே இருக்க. பகவானை சாந்தப்படுத்திட்டே இருக்க. ஏன்னா யார் ஒருவள் அகல இல்லேல் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபான்னு சொல்ற மாதிரி, பகவானுடைய இதயத்திலேயே தங்கிட்டு இருக்கா இல்லையா? இதயத்துல தங்கிட்டு இருந்துட்டு பகவானை சாந்தப்படுத்தக்கூடியவள் அப்படிங்கிறதா லக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம். லக்ஷ்மி ஸ்ரீ அப்படின்னு சொல்றதும் இல்லையா? ஸ்ரீ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரயதே. ஸ்ரயதே அப்படின்னா பகவான் தங்கக்கூடிய, பகவான் அனுபவிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயதே அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருணோதி அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ராவயதி அப்படின்னா பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு சேர்ப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருணாதி அப்படின்னா நம்முடைய பாபங்களை போக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீநாதி அப்படின்னா நம்மை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ இப்படியாக லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரீ அப்படின்ற சப்தம், அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு இத்தனை அர்த்தங்களை சொல்றாங்க. கமலா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. க மௌ லவ் லாத்தி இது கமலா அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க லக்ஷ்மி தேவிக்கு. அப்படின்னா தொலைந்து போன நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய உண்மையான பதவியை நமக்கு திருப்பி கொடுக்குறா இல்லையா? அவங்களுக்கு பேர் தான் கமலாவும். நம்முடைய உண்மையான பதவி என்ன? பகவானுடைய சொத்து, பகவானுடைய குழந்தை. நாம் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம். இது தொலைச்சிருக்கு. சோ இந்த தொலைந்து போன இந்த ஒரு விஷயத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறா இல்லையா? அதனால அவனுக்கு பேரு கமலா அப்படின்னு சொல்றது உண்டு. சோ இப்படியாக லக்ஷ்மி தேவி என்னைக்குமே
நம்மளோட பகவானோட சேர்ந்துதான் என்ன பண்றா இன்னைக்கு இருக்கா. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபயா, ஒரு கருணையே உருவம் எடுத்து வந்தது அப்படின்னா அதான் லக்ஷ்மி தேவியம். என்ன பண்றா, ரக்ஷகா ரக்ஷகா, நம்மளை காப்பாத்துறலாம். சோ எப்படி காப்பாத்துறாள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மளுக்கு ராமாயணத்துல சொல்றாங்க. ஆஹ் ராமாயணத்துல ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா சீதா தேவை தூக்கிட்டு போயிட்டான். சோ அப்ப கேள்வி கேட்கிறாங்க, சீதை எப்படி தூக்கிட்டு போக முடியும் ராவணனால? ராவணன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா, அவனோட சாதாரண ஜீவாத்மா இல்லையா, சீதை அப்படிங்கிறவ பகவானோட சக்தி இல்லையா, எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அப்ப ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறாரு. சீதையை உண்மையில அவன் தூக்கிட்டு போல, சீதையால என்ன பண்ணா ராவணன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எதற்காக அப்படின்னா ராவணன் பண்ணக்கூடிய தப்ப கண்டிக்கிறதுக்காக ராமன் வந்துட்டு இருக்காரு. வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றா, அந்த ராவனுக்கு நல்ல புத்தி சொல்லலாம்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். வீட்டுல குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்பா என்ன பண்றாரு, வந்து அடிக்க போறார். சோ அடிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவா அந்த குழந்தைகிட்ட வந்து, டேய் அப்பா வர போறாரா, அவன் அடிக்க போறாரு, அப்பா கிட்ட போய் சாரி கேட்டுடுறா, அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடியே போய் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அது போல என்ன பண்றா அப்படின்னா சீதா போய் என்ன பண்றாளாம், முன்னாடியே ராமன் கிட்ட போய் உட்காந்துட்டு ராமர் கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணு, ராமரை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் லக்ஷ்மி தேவி எப்படி இருக்காரு அப்படின்னா என்னைக்குமே யார்கிட்டயுமே எந்த விதமான குற்றங்களையும் பாக்குறது கிடையாது. எப்பயுமே அவன் கிட்ட இருக்கக்கூடிய பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம்பா பிளவங்கமா காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்ற. ஒருவன் பாபம் செஞ்சிருந்தாலும் சரி புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி, அவனுக்கு நல்ல குணம் இருந்தாலும் சரி கெட்ட குணம் இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது வெறும் கருணையை மட்டும்தான். ஏன்னா ஒருத்தன் கெட்டவனா இருக்கா, அவனுக்கு தான் நம்ம கருணை கொடுக்கணும், அவனுக்கு தான் கருணை தேவை. நல்லவனுக்கு கருணை கொடுத்து என்ன பிரயோஜனம், அவன் நல்லவனாவே இருக்கானு இல்லையா. சோ அப்ப இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம். சோ வரலட்சுமி விரதத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லக்ஷ்மி கிட்ட வேண்டணும். என்ன வேண்டணும் அப்படின்னா இருக்கிறதுலே சிறந்த வரத்தை எனக்கு கொடுங்க சொல்லி வேண்டணும். இருக்கிறதுல சிறந்த வரம் என்ன அப்படின்னா நாராயணன் தான் இல்லையா, பகவான் தான். அதனால லக்ஷ்மி விரதம் அப்படிங்கிறது தனியா செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. லக்ஷ்மி தேவி தனியா யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க, பூஜை பண்ணவும் கூடாது. நாராயணனோட சேர்த்துதான் இன்னைக்கு வழிபடணும். ராவணன் தான் அதை பண்ணான். ராவணன் என்ன பண்ணான் அப்படின்னா லக்ஷ்மியை தனியா கொண்டு போயிட்டு தான் லக்ஷ்மியை மட்டும் அனுபவிக்கணும்னு நினைச்சான். அவன் அழிஞ்சே போயிட்டான். இதே போல சூர்பனக்கு என்ன பண்ண அப்படின்னா எனக்கு ராமர் மட்டும் போதும், சீதை வேணாம்னு நினைச்சா. அவளும் மூக்கும் காதும் அறுபட்டு ஓடி போயிட்டான். ஆனா ஹனுமான் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு வழிபட்டாரு. இன்னைக்கும் உலகம் இருக்க வரைக்கும் புகழப்படுறார். அதனால நாம இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மியை தனியா வழிபடுறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணனாக ராதா கிருஷ்ணராக சீதாராமராக தான் என்ன பண்ணணும், இன்னைக்கும் பகவானை இன்னைக்கும் சேர்த்து வழிபடணும், தனித்தனியா வழிபடக்கூடாது அப்படிங்கிறத விஷயம். இன்னைக்கு மக்களுக்கு இது தெரியறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தை அப்ப வெறும் லட்சுமி மட்டும் வழிபடாம லக்ஷ்மி நாராயணனாக தம்பதிகளாக திவ்ய தம்பதிகளாக என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கும் சேர்த்து வச்சு வழிபடணும். சோ அதனால இன்னைக்கு வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கீங்களோ என்ன பண்ணுங்க, நாராயணன் என்ன பண்ணுங்க பகவானையும் சேர்த்து வழிபட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த காலத்துல வேறு கலாச்சாரத்துல ஒரு மனைவி மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு வரமாட்டான். கணவன் இல்லாம மனைவி எந்த இடத்துக்கு தனியா போக மாட்டான். கணவன் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு மனைவி வருவான். அதனால நீங்க லக்ஷ்மியை வரவேற்கணும் அப்படின்னா முதல்ல நாராயண வரவேற்கணும். பகவான் வந்துட்டார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி தானா வர ஆரம்பிச்சிடுவோம். அதனால லக்ஷ்மி தேவி என்னைக்கு நம்ம நாராயணோட சேர்த்து வழிபடலாம். ஸோ இன்னைக்கு வரலட்சுமி விரதத்துக்கு எல்லாரையும் வந்து பகவானோட சேர்த்து வழிபடுவதற்காக எல்லாருக்கும் சொல்ல முயற்சி பண்ணுங்க.